பிரியமானவர்களே, அதிகாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசுவோட நிகழ்ச்சியில் பங்கு ஏற்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. பூரண பிரமாணமாகிய அந்த பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளினாலே அவன் பாக்கியவனாயிருப்பான். ஸோ பர்ஃபெக்ட் லா, பூரணமாக இருக்கிற ஒரு சட்டம், அதில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த பூரணமான அந்த பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் இருக்கிற சுயாதீன பிரமாணத்தை அறிந்தவனாக அவன் அதில் நிலைத்திருக்கிற பொழுது அவன் கேட்கிறதை மறக்காமல் இருப்பான். ஸோ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கேட்கிறதை மறக்காமல் இருப்பதற்கு தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கேட்கிறத மறந்துட்டோம். அதனால தான் கேட்கிறவளை மாத்திரம் இல்லாமல் செய்கிறவளாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் கேட்கிறத விட்டுட்டா மறந்துட்டேன், ஏன்ப்பா செய்யலை மறந்து, ஏன்ப்பா வரல மறந்துட்டேன். இது ஒரு பெரிய எக்ஸ்கியூஸாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ மறக்கிறவனாக இருக்க மாட்டான். பர்ஃபெக்ட் லாவை, பூரண சட்டத்தை, பிரமாணத்தை, கட்டளைகளை உற்று நோக்கிறவன் அதில் உள்ள சுதந்திரத்தையும் அறிந்தவனாக இருப்பான், அதில் நிலைத்திருப்பான். ஆகினாலே நிலைத்திருக்கிறதுனாலே அதை மறக்க மாட்டான். அதை மறக்காததுனாலே நல்ல கவனிங்க, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருப்பான். கேட்கிறதாய் மாத்திரம் இல்லாமல் செய்கிறவர்களாக இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்களா? இப்போ ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க? மறந்துட்டேன், அலட்சியமாக விட்டுட்டாங்க. ஆனால் மறக்காமல் இருப்பான். மறக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நிலைத்திருக்கான் என்ற அர்த்தம். நிலைத்திருக்கிறான், மறக்காமல் இருக்கிறான். அதோடு மாத்திரம் இல்லை, அவன் கிரியை செய்கிறான், அதன்படி செய்வான். ஸோ ஹீ நோஸ் த லா. சட்டம் என்ன சொல்லுகிறது அவனுக்கு தெரியும். அதை உற்று நோக்கி அதை நிதானப்படுத்தி அறிந்து கொள்கிறான். அதில் இருக்கிற ஃப்ரீடம் அவன் புரிந்து கொள்கிறான். ஆனால் அதே வேளையில் அந்த சட்டத்தை நிலைத்திருக்கிறான், சட்டம் நிலைத்திருக்கிறான். வி ஷுட் ரிமைன் இன் தி பர்ஃபெக்ட் லா. ஸோ தட் மீன்ஸ் அதை மறக்கக்கூடாது. அது மறக்கக்கூடாது என்று சொன்னால் அதன்படி செய்யணும், கிரியை செய்யணும். அதன்படி கிரியை செஞ்சால் வசனம் சொல்லுகிறது, தன் செய்கையிலே பாக்கியவனாக இருப்பான். ஹீ வில் பி எ பிளஸட் மேன் இன் ஆல் ஹிஸ் ஒர்க்ஸ், டீட்ஸ், எல்லாத்துலேயும். நீங்கள் உங்கள் காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் தொடங்கி செய்கிற தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எனக்கு பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களே, சத்தியத்தின்படி வாழணும்ல, சத்தியத்தை கேட்கிறீர்களே, அதன்படி நடக்கணும்ல. கேட்கிறதும் இல்லை, சரி, கேட்டுட்டு மறந்துடுறீங்க. அதில் நிலைத்திருக்கிறதும் இல்லை, அதன்படி செய்கிறதும் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. தேர் இஸ் நோ பிளஸிங் இன் யுவர் ஒர்க் ஆர் பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ். பட் இஃப் அண்ட் ஆல் யூ வாண்ட் டு பி பிளஸட் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் இன் யுவர் ஃபேமிலி லைஃப் அண்ட் இன் எவ்ரி திங், வாட் எவர் யூ டூ, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இந்த சுயாதீன பிரமாணத்தை அறிந்து, அவைகளில் நிலைத்திருந்து அதை மறக்காமல் அதன்படி செய்கிற பொழுது நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை, நியாயப்பிரமாணத்தை பூரணமாக உற்று பார்த்து அறிந்து, மாத்திரமல்ல அந்த சத்தியத்தில் இருக்கிற, சட்டத்தில் இருக்கிற, பிரமாணத்தில் இருக்கிற சுயாதீனத்தையும் புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலைத்திருக்கிறதுனாலே மறக்காமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மறக்காமல் இருக்கிறதுனாலே அதன்படி செய்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதன்படி கிரியை செய்வதனாலே கர்த்தர் எங்களுடைய கிரிகளை எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை இந்த பூமியிலே பாக்கியவதியாய் வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி,
உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.